ரொம்ப தூரமா இருந்த ஒரு காட்டுல பறவைங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சுங்க. அதே காட்டுலதான் சோனா குருவியும் தான் பையன் சிச்சுவோட வாழ்ந்து வந்துச்சு. சிச்சுவுக்கு இப்ப ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய வயசு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சேர்க்கல. காரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் சிச்சுவோட அப்பா உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிட்டாரு. அதனால தான் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு சோனா குருவி. என்னங்க, நம்ம பையனை எப்படி எப்படியோ வளர்க்க போறேன்னு மணிக்கணக்கா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்படி பாதி வழியில எங்களை அனாதையா விட்டுட்டு போயிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போவேனாம்மா? கூடிய சீக்கிரம் போவடா செல்லம். சீக்கிரம் என்ன ஸ்கூல்ல சேருமா? அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போற பார்க்க போது ஆசையா இருக்குமா? தெரியும்டி செல்லம், அம்மா உன்னை ஸ்கூல்ல சேர்த்த உடனே நீயும் குக்கு கூட சேர்ந்தே ஸ்கூலுக்கு போகலாம் என்ன? சோனாவோட மாமா ஒருத்தர் பக்கத்து காட்டுல இருந்தாரு. அவரு பெரிய பணக்காரர் தான். அவர்கிட்ட போய் பணம் கேட்கலான்னு பல தடவை நினைச்சு பார்த்துட்டு தள்ளி போட்டுக்கிட்டே வந்த சோனா இன்னைக்கு போயே ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு. சோனாவோட கணவர் உயிரோட இருந்த வரைக்கும் சோனா யார்கிட்டயும் போய் உதவி செய்யுங்கன்னு கேட்டதே இல்ல. ஆனா இப்ப நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. சோனா அதனால வெக்கம் கூச்சம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு மாமா வீட்டுக்கு சிச்சுவோட கிளம்பி போச்சு. சோனா அவங்க மாமா வீட்டுக்கு போனப்ப மாமாவும் அத்தையும் ஹால்லே உட்கார்ந்து இருந்தாங்க. வாமா சோனா, எப்படி இருக்க? ஏதோ இருக்க மாமா. வாமா, என்ன விஷயமா வந்திருக்க? மாமா, என் பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்காக தான் உங்களை பாத்துட்டு போகலான்னு வந்தேன். ஸ்கூல்ல சேர்க்க 6000 ரூபாய் ஆகுது. இப்ப நீ என்ன சொல்ல வர? உன் பையனை ஸ்கூல்ல சேர்க்க எங்க கிட்ட பணம் கேக்குற, அதுதானே விஷயம்? ஆமா அந்த. அட நீ வேறமா, நேத்து வந்திருக்க கூடாது. இருந்த பணத்தை எல்லாம் போட்டு நேத்து காலையில தான் இவரு பக்கத்து காட்டுல ஒரு தோட்டம் குறைஞ்ச விலைக்கு வருதுன்னு வாங்கிட்டாரு. அத்தை, எப்படியாவது பார்த்து இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல திருப்பி கொடுத்துடுவேன். நீ திரும்பி கொடுக்காம போ, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இப்ப உனக்கு கொடுக்க எங்க கிட்ட பணம் வேணும்ல, அதுதான் இல்லையே. சோனா, வசதி இல்லாதவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. முதல்ல நீ பணத்தை சம்பாரிச்சுக்க, அப்புறமா குழந்தைய படிக்க வைக்க ஆசைப்படு. கையில எதுவுமே இல்லாம குழந்தைய படிக்க வைக்க ஆசைப்படுறது பெரிய தப்பு. மாமா, நான் என் பையனை படிக்க வைக்க ஆசைப்பட்டது தப்பு இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட பணம் கேட்டு வந்தேன் பாருங்க, அதுதான் தப்பு. இப்படி சொன்ன சோனா கோபமா சிச்சுவை அழைச்சுக்கிட்டு பறந்து போச்சு. வீட்டுக்கு வந்த சோனா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருந்துச்சு. அம்மா அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. எனக்கு வந்து யாருக்கிட்டையும் போய் பணம் கேட்க வேணாமா? நான் வீட்ல இருந்து ஏதாவது வேலைக்கு போகலாமா? இந்த வயசுலயே அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியே. உன்னை நினைச்சா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ கவலைப்படாத, உன்னை நான் எப்படியாவது படிக்க வைப்பேன். இப்படி பேசின சோனா வீட்டு வேலைக்கு போறதா முடிவு பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு காகம் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கறத கேள்விப்பட்டு அங்க போச்சு. மணி, எதுக்கு வந்திருக்க? அம்மா, இங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் வந்தேன். ஓஹோ, வேலைக்காரியா? நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்க. இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சேன்னா உனக்கு வேலை உண்டு. சொல்லுங்கம்மா, என்னென்னம்மா செய்யணும்? முதல்ல என்ன அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்து. எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, சும்மா அக்கா அண்ணே கூப்பிடு. சரிக்கா, இனிமே அப்படியே கூப்பிடுற. இங்க பார், காலையில சரியா 8 மணிக்கெல்லாம் வரணும். வந்து தூங்கிக்கிட்டு இருக்க எங்களை எழுப்பி விட்டு காபி போட்டு குடுக்கணும். அப்புறம் எங்களுக்கு காலை டிஃபனை ரெடி பண்ணிட்டு கிச்சன்ல கிடக்குற பாத்திரங்களை சுத்தம் பண்ணணும். அப்புறம் 12 மணிக்கு டீ போட்டு கொடுத்துட்டு கடைக்கு போய் மதிய சமையலுக்கு தேவையான காய்கறியை வாங்கி வந்து மதிய சாப்பாட்டை தயார் பண்ணணும். பிறகு நீ வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாங்க சாப்பிட்டு முடிச்சிடுவோம். பிறகு நாங்க சாப்பிட்ட பாத்திரங்களை சுத்தம் பண்ணி கிச்சனையும் பெருக்கிட்டீங்கன்னா நாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரம் வந்துடும். அப்புறம் பாரு, அடிக்கடி ஒரே ஸ்நாக்ஸ செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என் பையன் ஜக்குவுக்கு பிடிக்காது. அதனால யூடியூப்பை பார்த்து புதுசு புதுசா கத்துக்கிட்டு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும். இந்த வேலையெல்லாம் நீ முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பலாம். அதுக்கு பிறகு ராத்திரி வேலைக்காரி வந்துருவா. கோரி சொன்ன எல்லாத்துக்கும் சோனா சரி சரின்னு தலையாட்டி 6000 ரூபாய் அட்வான்ஸும் கேட்டு வாங்கிடுச்சு. இங்க பாருமா, அடிக்கடி லீவ் போடக்கூடாது. அப்படி லீவ் போட்டா கோரிக்கு பிரஷர் ஏறிடும், பாத்துக்க. அப்புறம் உனக்கு 1500 ரூபாய் சம்பளம். நீ அட்வான்ஸ் 6000 ரூபாய் வாங்கறதால முழு சம்பளத்தையும் பிடிச்சுப்போம்.
அட்வான்ஸ் முடிகிற வரைக்கும் உனக்கு சம்பளமே தரமாட்டோம். இப்படி கோரியும் காலுவும் போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் தலையாட்டி சோனா தான் வாங்கிட்டு வந்த அட்வான்ஸ் பணத்துல சிச்சுவை ஸ்கூல்ல சேர்த்துடுச்சு. சிச்சுவும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். இப்படியே சில மாசங்கள் ஓடின. ஒரு நாள் கோரிக்காக வீட்டுல வேலையெல்லாம் முடிச்ச சோனா சிச்சுவுக்கு செரி பழம் பறிக்கிறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போச்சு. இப்படி போன சோனா செரி பழங்களை தேடி பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரோ அதை கூப்பிடுற குரல் கேட்டது. அது வேற யாரும் இல்ல, அந்த செரி மரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு காஞ்சு போன மரம் தான் சோனாவை கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. பறவையே, நீ என்கிட்ட வா, நான் சொல்றத கேளு. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? நானா? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. என்ன பாரு, இந்த காஞ்சு போன கிளையெல்லாம் என்ன சூழ்ந்துகிட்டு என் மேல மழையோ வெயிலோ படாம தடுத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால என்னால வளரவே முடியல. நீ அதையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானே இப்பதான் ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு ரொம்ப களைப்பா இருக்கேன். இப்ப உங்களை சுத்தம் பண்ணணும்னா எனக்கு அது ஈஸியான வேலையா இருக்காது. பறவையே, அப்படி சொல்லாத. நீ நிறைய பேருக்கு உதவி செய்யறத நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் உன்னை கேட்டேன். நீ மறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிடு. மரம் இப்படி சொன்ன உடனே சோனாவும் தன்னோட களைச்சு போன உடம்போடையே எல்லா குச்சிகளையும் எடுத்து தூரமா போட ஆரம்பிச்சது. இப்ப அந்த மரம் இருந்த இடம் ரொம்ப சுத்தமா ஆயிடுச்சு. இனிமே மழை வெயில் எல்லாமே அது மேல படும். இத பார்த்த மரம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பறவையே, உன் பேர் என்ன? என் பேரு சோனா. என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை சுத்தம் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன். சோனா, கொஞ்சம் பொறு. என்ன ரொம்ப அழகா சுத்தம் பண்ணி விட்டு இருக்க. உன்னை வெறுங்கையோட அனுப்ப மாட்டேன். என் உடம்புல இருக்க பொந்துக்குள்ள போ. அங்க ஒரு சின்ன கிண்ணம் இருக்கும், அத வெளியில எடுத்துக்கிட்டு வா. மரம் இப்படி சொன்ன உடனே சோனாவும் உள்ள போய் அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வந்துச்சு. இதோ அந்த கிண்ணம். சோனா, இது ஒரு மந்திர கிண்ணம். உன்னோட தினசரி தேவைக்கான பணம் எவ்வளவுன்னு நல்லா யோசிச்சு இந்த கிண்ணத்துக்கிட்ட கேளு. அது தினம் தினம் அந்த பணத்தை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே சமயம் என்னால நம்பவும் முடியல. இப்படி சொல்லிட்டு யோசிச்ச சோனா, மந்திர கிண்ணமே, என்னுடைய தினசரி தேவை ஒரு வெள்ளி பணம் மட்டும்தான். நீ அதை கொடுத்தா போதும். சோனா இப்படி சொல்ல அந்த மந்திர கிண்ணத்துல ஒரு வெள்ளி பணம் வந்துச்சு. இத பார்த்த சோனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த மந்திர கிண்ணத்தை கொடுத்து எனக்கு நீ மிகப்பெரிய உதவி செஞ்சுட்ட. இது வரைக்கும் நான் எனக்கு சக்திக்கு மீறின கடினமான வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனி அந்த வேலையை விட்டுட்டு இந்த பணத்தை வச்சு என் பையனை நல்லா படிக்க வைப்பேன். பிறகு என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்வேன். இப்படி சொல்லிட்டு சோனா அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. மறுநாள் கோரிக்காக வீட்டுக்கு போன சோனா தான் வேலையை விட்டு நிக்கிற விஷயத்த சொல்லுச்சு. ஆமா, வேலையை விட்டுட்டேன்னா பிள்ளையோட படிப்புக்கு பணம் வேண்டாமா? அதுக்கு என்ன செய்வ? கோரி இப்படி கேட்டதும் மனசுல கள்ளங்காபடம் இப்படி எதுவுமே இல்லாத சோனா காட்டுல நடந்தது எல்லாத்தையும் கோரி கிட்ட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போயிடுச்சு. கோரி, இந்த வேலைக்காரிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பாத்தியா? நாளைக்கே நாமும் அந்த மரத்துக்கிட்ட போறோம். ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேக்குறோம். அது கேக்குற உதவியை செஞ்சுட்டு அந்த மந்திர கிண்ணத்தை வாங்கிக்கிட்டு வர்றோம். காலுஜி, உங்க ஐடியா எல்லாம் தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு. எனக்கு அது பழக்கம் இல்ல. நேரா மூக்க தொட்டு தான் பழக்கம். அப்படியா? அது எப்படின்னு எனக்கும் சொல்ல. காட்டுக்கு போய் அந்த மரத்துக்கு உதவி செஞ்சு அதுக்கப்புறம் மந்திர கிண்ணத்தை வாங்கறதுக்கு பதிலா இன்னைக்கு ராத்திரி சோனா வீட்டுக்கு போய் அந்த மந்திர கிண்ணத்தை திருட முடிவு செஞ்சுட்டேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். மந்திர கிண்ணமும் நமக்கு கிடைச்சிரும், நம்ம வேலைக்காரையும் வேலையை விட்டு நிக்க மாட்டா. அன்னைக்கு ராத்திரி சோனாவும் சுச்சோ தூங்குனதுக்கு அப்புறம் ஜன்னல் வழியா உள்ள போன கோரி அந்த மந்திர கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. காலையில எழுந்து சோனா குருவி மந்திர கிண்ணம் இல்லாதால ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பிறகு என்ன பண்றதுனே தெரியாம மறுபடியும் கோரி வீட்டுக்கு வேலை பார்க்க வந்துச்சு. என்ன சொன்னா? என்னாச்சு? மறுபடியும் வேலைக்கு வந்துட்ட? அந்த மந்திர கிண்ணம் இப்ப என் வீட்டுல இல்ல. அதை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க.
சோனா, சில பொருட்கள் நம்ம வீட்ல இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி நமக்கு இல்லன்னா அந்த பொருட்கள் தகுதியானவங்களை தேடிக்கிட்டு போயிடும். ஒருவேளை இந்த கிண்ணமோ தகுதியானவங்களை தேடிக்கிட்டு போயிடுச்சோ என்னவோ. சரி சரி, வாயை பொளந்துக்கிட்டு கனவு காணாம வந்து வேலையை பாரு. இப்படி கோரி வீட்டுல வேலை பார்த்த சோனா சாயங்காலம் மறுபடி செரி மரத்துல போய் பழங்களை பறிச்சுக்கிட்டு தன்னோட தலையெழுத்த நினைச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்து இருந்துச்சு. இப்ப அந்த மரம் மறுபடியும் சோனாவை கூப்பிடுச்சு. சோனா, ஏன் நீ சோகமா உட்கார்ந்து இருக்க? சோனா மந்திர கிண்ணம் காணாம போன கதைய சொல்ல அதை கேட்ட மரம், சோனா, உனக்கு மந்திர கிண்ணம் கிடைச்ச விஷயத்த கோரி கிட்ட சொன்னது பெரிய தப்பு. சரி பரவாயில்ல, மறுபடியும் அந்த பொந்துக்குள்ள போய் பாரு. அங்க ஒரு மண் கிண்ணம் இருக்கும், அதை வெளியில எடுத்துக்கிட்டு வா. சோனா போய் அந்த மண் கிண்ணத்தை எடுத்து வர, சோனா, நீ கோரி வீட்டுக்கு போகும்போது இந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு போய் நான் சொல்ற மாதிரியே செய். உனக்கு உன்னோட பழைய கிண்ணம் கிடைக்கும். இப்படி சொன்ன மரம் கோரி வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்னு தெளிவா சோனாவுக்கு சொல்லுச்சு. இப்படி மரம் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சோனா கிளம்ப, சோனா, நான் சொன்ன 2 விஷயம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கட்டும். ஒண்ணு, இந்த கிண்ணம் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கும், காசு கொடுக்காது. இன்னும் ஒண்ணு, இந்த கிண்ணம் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உடையாம பாத்துக்க. ஏன்னா இந்த கிண்ணத்தை உடைக்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். மறுநாள் சோனா வேலைக்கு போகும்போது அந்த மண் கிண்ணத்தையும் எடுத்துக்கிட்டு போச்சு. கோரி வீட்டுக்கு போன உடனே அந்த கிண்ணத்தோட பேச ஆரம்பிச்சது. மந்திர கிண்ணமே, எனக்கு தேவையான வெள்ளி காசை நீ கொடுப்பாயா? வெள்ளி காசுகளை ஏன் கேக்குற? தங்க காசுகளா கேளு. கிண்ணம் இப்படி சொன்னதை கேட்ட கோரிக்காகத்துக்கும் காலுக்காகத்துக்கும் பேராசை தலை தூக்க ஆரம்பிச்சது. எனக்கு தேவையோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வெள்ளி காசு, ஆனா இந்த கிண்ணமும் தங்க காசுகளை தரேன்னு சொல்லுது. சோனா, அப்ப உனக்கு உன்னோட பழைய கிண்ணம் கிடைச்சிட்டா இந்த கிண்ணத்தை எங்களுக்கு கொடுத்துருவியா? கண்டிப்பா, தங்க காசுகளை தர இந்த கிண்ணம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரே ஒரு வெள்ளி காசு போதும். சோனா, நீ நாளைக்கு காலையில வா, நாங்க எப்படியாவது உன் கிண்ணத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கோம். மறுநாள் காலையில சோனா மண் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கோரி வீட்டுக்கு போக, கோரி பழைய கிண்ணத்தை வச்சுக்கிட்டு சோனாக்காக காத்திருந்துச்சு. சோனா, வா வா, உனக்காக தான் காத்திருக்கோம். இந்தா உன்னோட பழைய கிண்ணம், ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம். பழைய கிண்ணத்தை வாங்கின உடனே சோனா அந்த மரம் சொன்னபடியே உடனே வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. கோரி, இரு, தங்க காசுகளை நான் தான் கேட்பேன். மந்திர கிண்ணமே, நான் தங்க காசுகளை கேட்கவா இல்ல வெள்ளி காசுகளை கேட்கவா? வெள்ளி காசுகளை ஏன் கேக்குற? தங்க காசுகளா கேளு. கேக்குறேன், தங்க காசுகளா கேக்குறேன். மந்திர கிண்ணமே, எனக்கு 100 தங்க காசுகளை கொடு. ஏன் 100 தங்க காசுகளை கேக்குற? 200 தங்க காசுகளா கேளு. அப்படியே கேக்குறேன். மந்திர கிண்ணமே, எனக்கு 200 தங்க காசுகளை கொடு. ஏன் 200 தங்க காசுகளை கேக்குற? 400 தங்க காசுகளா கேளு. காலு தங்க காசுகளை கேட்க கேட்க அது அதை விட அதிகமா கேட்க சொல்லிச்சே தவிர ஒரு காசு கூட கொடுக்கவே இல்ல. பிறகு கோரியும் அந்த கிண்ணத்துக்கிட்ட கேட்டு பாத்துச்சு. கோரி எவ்வளவு கேட்டுச்சோ அதை விட அதிகமா கேட்க சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அந்த கிண்ணம். ஒரு கட்டத்துல கோரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. மந்திர கிண்ணமே, இப்ப மரியாதையா ஒரே ஒரு தங்க காசை கொடுத்துரு, இல்ல உன்னை இங்கேயே போட்டு உடைச்சிடுவேன். ஏன் ஒரு தங்க காசு கேக்குற? 2 தங்க காசுகளா கேளு. இத கேட்ட உடனே கோரிக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த மண்கிணத்தை கீழே போட்டு உடைக்க அதுல இருந்து 4 கழுகுகள் வெளிவந்துச்சு. கோரியும் காலுவும் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கழுகுகள் அவங்கள கொன்னு தின்னுடுச்சு. சோனா குருவிக்கு ஒரு பையனும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்க. அவங்க பிறந்து சுமார் 1 வாரம் தான் இருக்கும். சோனா குருவி அவங்க மேல ரொம்ப அன்பா இருந்துச்சு. அப்புறம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தது. பசங்களா, நீங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காட்டுல உள்ள எல்லா குழந்தைங்களை விடவும் நீங்க தான் ரொம்ப அழகா என் கண்ணுக்கு தெரியுறீங்க. அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா.
இப்படி குழந்தைங்க அம்மா மேலயும் அம்மா குழந்தைங்க மேலயும் ரொம்ப அன்பா இருந்ததால அந்த சின்ன குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படியே சில மாசங்கள் ஓடின. சோனா குருவியோட பொண்ணு மின்மினியும் பையன் குக்குவும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ஸ்கூல்ல சேர்க்கிற வயசு வந்த உடனே சோனா குருவியும் அவங்கள ஸ்கூல்ல சேர்த்து விட்டது. பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போய் வந்த இவங்க தங்களோட வீட்டுல உட்கார்ந்து பாடங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. A for apple, B for ball, C for cat, D for doctor. இப்படி தன்னோட பசங்க படிக்கிறத சோனா சந்தோஷமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மரத்துல சோனா வீட்டுக்கு நேரா கீழ் வீட்டுல கோரிக்காகவும் காலுக்காகவும் வசிச்சு வந்தாங்க. அவங்க பையன் ஜக்குவும் சோனா குருவியோட பசங்க படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். என்னங்க, நம்ம பையன் ஜக்குவுக்கு கண்ணுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவனை கண் டாக்டர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகணும். என்ன ஜக்குவுக்கு கண்ணுல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாலே அவன் கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துதான். அதை என்னன்னு கவனிக்கிறீங்களா? அவன் கண்ணுல இருந்து வர்றது தண்ணியா இருக்காது, கண்ணீரா இருக்கும். விளையாட விடாம இப்படி புத்தகத்தை எடுத்து நம்மள படிக்க வைக்கிறாங்களேன்னு நினைச்சு அழுகுறான் போல இருக்கு. இருக்கிறது ஒரே புள்ள, அவனை ஏன் இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? கோரி, மொபைல்ல விளையாடும் போது கண்ணுல வராத தண்ணி படிக்கும் போது மட்டும் எப்படி வரும்? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சோனா வீட்டுல பசங்க படிக்கிற சத்தம் கோரி வீட்டுல கேட்டுச்சு. A for apple, B for ball, C for cat, D for doctor. சோனா குழந்தைங்க படிக்கிற சத்தத்தை கேட்ட கோரிக்கு ரொம்ப எரிச்சல் வந்தது. இந்த சோனா தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாளா, இல்ல தான் பிள்ளைங்க படிக்கிறத எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சு இப்படி கத்த வைக்கிறாளா? கோரி, எல்லா குழந்தைங்களுமே முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறப்ப இப்படி கத்தி தான் படிப்பாங்க. நீங்க வேணா அவன் குழந்தைங்க கத்துறத கேட்டுக்கிட்டே இருங்க, என்னால முடியாது. இப்ப போய் சோனாவை என்ன செய்யறன்னு பாருங்க. இப்படி கோபத்துல கத்துன கோரி நேரா சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. என்ன சோனா, உன் பசங்க பாடம் படிக்கிறாங்களா இல்ல சத்தம் போட்டு ஊரை கூட்டுறாங்களா? ஒரே தலைவலி, ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. என்ன கோரி அக்கா, இதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க? சின்ன வயசு பசங்க படிக்கும் போது இப்படிதான் சத்தம் போட்டு படிப்பாங்க. நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ என் பசங்க மட்டும்தான் சத்தம் போட்டு படிக்கிற மாதிரில இருக்கு. சோனா, என்கிட்ட இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேச வேண்டாம். முடிஞ்சா உன் பிள்ளைங்களை சத்தம் போடாம படிக்க சொல்லு. முடியலையா வேற எங்கேயாவது வீட்டை பாத்துக்கிட்டு போயிடு. நான் ஏன் போகணும் எங்கேயாவது? நான் இங்கதான் இருப்பேன். என் பசங்க சத்தம் உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா நீங்க எங்கேயாவது போய் வீடு கட்டிக்கங்க. சோனா, என்ன பேசுற நீ? யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான்க்கா பேசுறேன். அக்கம் பக்கத்துல யார் நல்லா இருந்தாலும் அது பொறுக்க முடியாத கோரி அக்கா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சோனா இப்படி சொன்ன உடனே கோரிக்கு தாங்க முடியாத கோபம் வந்து ஏற்கனவே சிவப்பா இருக்கிற அது கண்கள் இன்னும் சகப்பா மாறிடுச்சு. சோனா, இப்பையில இருந்து இன்னும் 48 மணி நேரத்துல உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கல, என் பேர் கோரி இல்ல. இப்படி சொல்லிட்டு கோரி கோபமா தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, இந்த சோனா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அப்படியா? அடடா, எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அந்த காட்சியை நானும் வந்து பாத்திருப்பேன். காலுஜி, தயவு செய்து விளையாடாதீங்க. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். உன் குழந்தைங்க சத்தம் இடைஞ்சலா இருக்குன்னு வீட்டை காலி பண்ணிட்டு போன்னு சொன்னா, குழந்தைங்க சத்தம் உனக்கு தானே இடைஞ்சலா இருக்கு. அப்ப நீ வீட்டை காலி பண்ணிட்டு போன்னு என்ன பார்த்து சொல்றா. கோரி, சோனான்னு இல்ல, யாரா இருந்தாலும் இததான் சொல்லிருப்பாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சோனா இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல, என்னால அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. அவ பேசுனது தப்புன்னு அவளுக்கு புரிய வைப்பேன். கோரி, கோபத்துல எந்த முடிவும் எடுக்காத, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க எந்த அட்வைஸும் எனக்கு பண்ண வேண்டாம். நான் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கே பக்கத்து காட்டுக்கு போய் என் சிஷ்யனை பார்த்து சோனாவுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இரவு காலும் ஜக்குவும் தூங்கினாலும் கோரிக்கு மட்டும் சோனா பேசினது அப்பப்ப நினைவுக்கு வந்து அவளை தூங்கவே விடல. மறுநாள் பொழுது விழுந்துச்சு. இப்ப கோரி மட்டும் தனியா தன்னோட சிஷ்யனை பார்க்க பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு.
இப்படி பறந்து கோரிக்காக அங்க போய் சேர்ந்தப்ப கோரியோட சிஷ்ய தன்னோட அடியாட்களோட உட்கார்ந்துருந்தான். எப்பவுமே கோரிய பார்த்த உடனே வாங்க தலைவி வாங்க அப்படின்னு வரவேற்க சிஷ்ய அன்னைக்கு கோரிய பார்த்து பார்க்காத மாதிரி உட்கார்ந்து இருந்தது கோரிக்கு என்னவோ போல ஆயிடுச்சு. டேய் சிஷ்யா, என்னடாச்சு உனக்கு? எப்பவும் என்ன பார்த்த உடனே வாங்க தலைவி வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுவியே. தனியா தொழில் செஞ்சு தலைவன் ஆனவனா தலக்கணம் ஏறிடுச்சா உனக்கு? அக்கா கோவப்படாதீங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்படி சொல்லிட்டு அடியாட்கள்ல ஒருத்தவன் கோரிக்காக பக்கத்துல வந்தான். அக்கா, 2 நாளைக்கு முன்னாடி தலைவர் ராத்திரி வேட்டைக்கு போனப்ப தலையில தேங்காய் விழுந்துருச்சு. அதுல இருந்து தலைவருக்கு கொஞ்சம் ஞாபக மறதி அதிகமாவே இருக்கு. எதுக்கும் உங்களை நீங்க ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வந்தாலும் வந்துரும். இத கேட்ட உடனே கோரிக்காக தன் சிஷ்யன் கிட்ட தன்னை தானே அறிமுகம் பண்ணிக்கிச்சு. தம்பி, என்னடாச்சு உனக்கு? என்ன பாருடா, நான் தான் தலைவி வந்திருக்கேன். உனக்கு முதல்ல திருட கத்து கொடுத்தனே அந்த தலைவி. கோரி இப்படி சொன்ன உடனே கோரியோட சிஷ்யனுக்கும் எல்லா ஞாபகமும் வந்துடுச்சு. தலைவி தலைவி வாங்க, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? அப்பா, இப்பதான்டா எனக்கு உயிரே வந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க வந்தேன்டா. என்ன செய்யணும் தலைவி? சீக்கிரம் சொல்லுங்க, உடனே செஞ்சிடுவோம். கோரி உடனே சோனாக்குருவி வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவா தான் சிஷ்யன் கிட்ட சொல்லுச்சு. என்ன அவமானப்படுத்தின அந்த சோனாக்குருவி வீட்டை இன்னைக்கு ராத்திரியே வந்து தீய வச்சு கொளுத்திடு. தலைவி, இதுதானா விஷயம்? இது ரொம்ப சிம்பிள். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. நீங்க காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது அந்த வீடு இருக்காது. அந்த வீடு இருந்த இடத்துல சாம்பல் தான் இருக்கும். காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் இருக்கு, தெரியும்ல? தெரியும் தலைவி, மேல சொல்லுங்க. அந்த மரத்துக்கு மேலதான் சோனாக்குருவி வீடு இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறது என்னோட வீடு. தலைவி, இது போதும், நீங்க கிளம்பலாம். சிஷ்யன் இப்படி சொன்னது கோரிக்காக சந்தோஷமா வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்த கோரியோட முகமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன கோரி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? போன விஷயம் என்ன ஆச்சு? இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனே என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கோரி இப்படி சொல்ல பிறகு 3 பேரும் படுத்து தூங்கினாங்க. அன்னைக்கு ராத்திரி 12 மணி இருக்கும். கோரியோட சிஷ்யன் தலைவிக்கு வாக்கு கொடுத்தபடியே சோனா வீட்டுக்கிட்ட தன்னோட ஆட்களோட தீப்பந்தம் எடுத்துக்கிட்டு வந்தான். தலைவா, இந்த வீடு தானே, நெருப்ப பத்த வச்சிடலாமா? டேய் டேய், கொஞ்சம் இருங்கடா. சோனா குருவி வீடு மேல் வீடா கீழ் வீடான்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரம் பொறுங்க. தலைவி சொன்னதை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாத்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு கோரி சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்த்த சிஷியனுக்கு கோரி கீழ் வீடுன்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அந்த மரத்துக்கு மேல உள்ளது என் வீடு, கீழே உள்ளதுதான் சோனாக்குருவி வீடு. இப்ப நல்லா ஞாபகப்படுத்தி பாத்துட்ட. கீழே உள்ளதுதான் சோனா குருவி வீடு, மேல உள்ளது என் தலைவி வீடு. கொஞ்சம் யோசிக்காம இருந்திருந்தா இந்நேரம் என் தலைவி வீட்டுக்கே தீ வச்சிருப்பேன். இப்படி சொன்ன சிஷ்யன் தன்னோட ஆட்களை அழைச்சுக்கிட்டு மரத்துக்கு கீழே வந்தான். ஏய் சோனா குருவி, என் தலைவியவா அசிங்கப்படுத்தின? என் தலைவிய அசிங்கப்படுத்தினா என்ன ஆகும்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிஞ்சிடும். வைங்கடா நெருப்ப. கோரியோட சிஷ்யம் இப்படி சொன்னதும் அவனோட ஆட்கள் கோரி வீட்டோட எல்லா பக்கத்துலயும் நெருப்ப பத்த வச்சாங்க. டேய், எல்லாரும் கிளம்புங்க. யாராவது நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். இப்படி சொன்ன சிஷ்யன் தன்னோட ஆட்களை அழைச்சுக்கிட்டு பறந்து போனான். தன்னோட வீடு எரியறது தெரியாம உள்ள தூங்கிட்டு இருந்த கோரி சோனா வீடு பத்தி எரியற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்துச்சு. கனவுல சோனா எரியற வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ என் வீடு எரியுது, என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஐயோ என் வீடு எரியுது, என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. இப்ப நெருப்போட அனல் தாங்காம காலோ ஜாக்கும் எழுந்திருச்சுட்டாங்க. கோரி, வீடு எரியுது, வீடு எரியுது, சீக்கிரம் எழுந்திரி. ஏன் காலேஜ் இப்படி கத்துறீங்க? வீடு எரியறது எனக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா வீட்டுக்கு நெருப்பு வைக்க சொன்னதே நான் தான். அடிப்பாவி ஜக்கு, வீட்டுக்கு நெருப்பு வைக்க சொன்னதே உங்க அம்மா தானா?
நம்மள உயிரோட கொல்றதுக்கு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். வா நம்ம கூரையை உடைச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். இப்படி சொன்ன காலுவும் ஜக்கும் கூரையை உடைச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆனாங்க. நெருப்போட அனல் தாங்காம கொஞ்சம் லேட்டா கண் வச்ச கோரியும் வீட்டு கூரை வழியா எஸ்கேப் ஆச்சு. இருந்தாலும் அதோட தலையில தீப்பிடிச்சிருச்சு. பிறகு காலும் ஜக்கும் கோரிய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. டாக்டர், கோரிக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல? பயப்படாதீங்க, உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்ல. அவங்க தலைப்பகுதியில தீப்பிடிச்சதால காது பக்கம் போற நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இனி எந்த சத்தத்தையும் அவங்களால கேட்க முடியாது. அவங்க காது கேட்கும் திறனை இழந்துருச்சு. கோரி, பசங்க படிக்கிற மாதிரி ஏதாவது சத்தம் உனக்கு கேக்குதா? இங்க பாருங்க, இப்ப என்னால சப்பாத்தி எல்லாம் போட முடியாது. மத்தியானம் வரைச்சு சாதம் இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு படுங்க. அப்பாடா, சோனா குருவிக்கு இனிமே கோரியால எந்த பிரச்சனையும் இல்ல.